எழுத்தாளருக்கு அளித்த மரியாதை. மக்களின் பேரன்பை பெற்ற அந்த எழுத்தாளன் உலகப் புகழ் பெற்ற தாய் நாவலை எழுதிய மக்சிம் கார்கி. மக்சிம் கார்கி என்பது அவரது புனைப்பெயர். அதன் பொருள் அதிகபட்சம் கைத்துப் போனவன். ஆமாம், அந்த உன்னதமான எழுத்தாளன் நாடு முழுதும் அலைந்து திரிந்தவன். ஜார் அரசனின் கீழ் வாழ்ந்த மக்களின் கைத்துப் போன வாழ்க்கையை மக்களோடு மக்களாக இருந்துதானும் துன்புற்றவன். அவன் வாழ்ந்த வாழ்க்கையைதான் சாராகப் பிழிந்து நாவலாக வடித்துக் கொடுத்த கலைஞன். இலக்கியத்தில் சோசலிச யதார்த்தவாதம் என்ற வகைமையினை தோற்றுவித்த முன்னத்தியர். அவனது மூளை தனது சிந்தனையை நிறுத்திக் கொண்டபோது அவனது பூத உடலை ஆறா துயரத்துடன் தூக்கி செல்கிறார் ஸ்டாலின். சோசலிச யதார்த்தவாதம். உண்மையான மனிதாபிமானம் என்பது துன்பத்தில் வாடும் மக்களைப் பார்த்து கண்ணீர் சிந்துவதல்ல, மாறாக அவர்களின் துன்பத்தைத் துடைத்திட தங்கள் இரத்தத்தையும் சிந்தத் தயாராயிருப்பதேயாகும். இத்தகைய மனிதாபிமானத்தை அவர் சோசலிச யதார்த்தவாதம் என்று அழைத்தார். சோசலிச யதார்த்தவாதம் என்பது மார்க்சிச தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. பெரும்பாலான சோவியத் படைப்புகள் சோசலிய யதார்த்தவாத கருத்தாக்கத்தின் அடிப்படையிலேயே எழுதப்பட்டன. கார்கி 1934 இல் சோசலிச யதார்த்தவாதத்திற்கு என்று ஒரு பள்ளியை நிறுவினார். இப்பள்ளியை அவர் உருவாக்குவதற்கு முன்பே இந்த கலைநுட்பத்தை அவர் தன்னுடைய தாய் நாவலில் பயன்படுத்தினார்கள். கார்கியின் சமகால எழுத்தாளர்களான லியோ டால்ஸ்டாய், ஆண்டன் செக்கா, விளாடிமிர் கொரலன்கோ போன்றோரும் சமூகத்தைப் பற்றி எழுதியுள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கும் கார்கிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தாஸ்தாவ்ஸ்கி என்ற எழுத்தாளர் புரட்சிகரப் போராட்டமானது மக்கள் மத்தியில் துவேஷ உணர்ச்சியை வளர்த்து அவர்களை காட்டு மிராண்டிகளாக மாற்றிவிடுமோ என அஞ்சினார். மாறாக கார்கி, புரட்சிகரப் போராட்டமானது விலங்கு நிலையில் உள்ள மனிதனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உயர்வடையச் செய்கிறது என்றார். கார்கியின் படைப்புகளில் மிக முக்கியமான தாய் நாவல் 200 தடவைகளுக்கும் மேல் மறுபதிப்பு அச்சாகியிருக்கிறது. உலகின் பல மொழிகளிலும் சுமார் 70 லட்சம் பிரதிகள் வெளியாகியிருக்கின்றன. நாவல் ஒரு குறிக்கோளுடன் எழுதப்பட்டிருப்பது என்பதும், சோவியத் புரட்சியின் வளர்ச்சியை படிப்படியாக நாவல் சித்தரிக்கிறது என்பதும் அனைவருக்கும் தெரியும். வாளின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்பதை மெய்ப்பித்தவர் கார்கி.